விமானம் கீழே விழுந்த 2 நொடிகளில் வெடித்துச் சிதறும் நிலையில் அந்த 2 நொடிகளில் அவர் விமானத்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும், ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் விஸ்வாஸ்குமார். சரி, இப்போ இவர் உண்மையாகவே விஸ்வாஸ்குமார் வந்து ஜோக்கர்னு எப்படி சொல்கிறேன், ஏன் ஜோக்கர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விமானம் வெடித்து சிதறிய போது இவரும் சுக்குநூறாக சிதறியிருப்பார். விஸ்வாஸ்குமார் உண்மையாகவே ஒரு ஜோக்கருங்க. இந்த பஃபூன் வேஷம் போட்டு சர்க்கஸ்ல எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பார்ல ஒரு ஜோக்கர், அந்த மாதிரியான ஒரு ஜோக்கர். ஆனால் ஒரு சிலர் அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி டைட்டில் ஒன்று வச்சுட்டு உள்ளொன்று வேற மாதிரி பேசி லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்து காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. விஸ்வாஸ்குமார் உசேன் போல்ட் வேகத்தில் ஓடி வந்திருந்தால் கூட அவர் சேஃப் ஜோனிற்கு வர 20 நொடிகள் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் உண்மையாகவே விமானத்தில் பயணம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. அது ஆதாரத்தோடு இப்போ நம்ம பார்த்துருவோம். சட்டு போட்டுன்னு அந்த வீடியோவை முடிச்சிருவோம். ஏன்னா வியூஸ்க்காக வந்து நம்ம எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, நான் என்ன மாதிரி யூடியூப்பில் மீடியாவிலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள். ஏன்னா எனக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். I'm not jumping. Okay. I just walk out in it. Okay. Then ambulance coming in. You did walk out on the building or? No, in floor. On the floor. Yes. அதில் என்னுடைய அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணதை அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அறிவாக கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் தான் உண்மையாகவே சிறந்த அறிவாளிகள் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இவர் உண்மையாகவே விஸ்வாஸ்குமார் வந்து ஜோக்கர்னு எப்படி சொல்கிறேன், ஏன் ஜோக்கர் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விஸ்வாஸ்குமார் தான் எங்கிருந்தும் குதிக்கவில்லை, தூக்கி வீசப்படவும் இல்லை, தானாகவே விமானத்திலிருந்து வெளியே வந்ததாக கூறியுள்ளார். ஏன்னா ஜோக்கர் தான் ஒரு சர்க்கஸில் வந்து பல பேர் பல வித்தைகள் போட்டு மிருகத்தை வச்சு கூட்டாக சேர்ந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவர் ஒருத்தரை வந்து ஒட்டுமொத்த மக்களையும் திசை திருப்பி அந்த மக்கள் எல்லாமே தன்னை மட்டுமே பார்க்குற மாதிரி ஒரு கேலி கூத்து வேஷம் போட்டு ஒரு ஜோக்கர் வேலை பண்ணிட்டு இருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணவர் தான் விஸ்வாஸ்குமார். ஏன்னா அவர் ஒரு குற்றவாளியெல்லாம் கிடையாது. அவருனால ஒரு விபத்து நடந்திருக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் விஸ்வாஸ்குமார். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் மிகப்பெரிய ஒரு நிறைய மக்கள் இறந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர், முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இறந்தார் இல்லைங்களா, அவர் எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் விஸ்வாஸ்குமாரை தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அதுதான் வேணும், அதுதான் அவருக்கும் வேணும், அவரை வச்சு சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேணும். இப்போ அவர் உண்மையாகவே விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நம்ம பார்த்துருவோம் வாங்க. கோடா கேம்ப் சாலையும் இணைப்புச் சாலையும் சங்கமிக்கும் இடத்திலும் விமானத்தின் ஒரு பகுதி விழுந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இதுதான் ராயல் மெஸ், இது அதுல்யம் காம்ப்ளெக்ஸ். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மோதி, இங்கே இருக்கு பாருங்க வால் பகுதி, அதுக்கப்புறம் அந்த வால் பகுதி மட்டும் நின்றுட்டு இங்கே ஒரு ரெக்கை கிடக்குது. இது ஃபுல்லாகவே அவர் விஸ்வாஸ்குமார் வந்தார் பார்த்தீங்களா, உள்ளே போயிட்டு வெளியே வந்தார் இல்லையா, இங்கே ஒரு கார் நிற்குது பாருங்க, அந்த வழியாக தான் அவர் வந்திருக்கார். ராயல் மெஸ் கட்டிடத்தின் மேல் பகுதியில் தான் விமானம் முதலில் மோதியது. இது ராயல் மெஸ்ஸு, இது அதுல்யம் காம்ப்ளெக்ஸ். இந்த கட்டிடத்தில் தான் விமானத்தின் வால் பகுதி சிக்கியிருந்தது. இங்கே தான் ஃபஸ்ட்டு மோதி இங்கே வால் பகுதி மாட்டிச்சு. அப்புறம் ரெண்டாவது இந்த இன்ஜின்லாம் கிடந்தது இல்லைங்களா, அது விஸ்வாஸ்குமார் நடந்து வந்த இடம் இது. இதன் பிறகு விமானம் கோடா கேம்ப் சாலையிலும் சாலையின் மறுபுறமுள்ள அதுல்யம் வளாகத்திலும் விழுந்து நொறுங்கியது. இங்குதான் விமானத்தின் இன்ஜின் மற்றும் பெரும்பாலான பாகங்கள் கிடைத்தது. இந்த இடம் தான் அந்த மணல் பகுதி. அதுல்யம் வளாகத்திற்கு உள்ளே எங்கும் மண் இல்லை. ராயல் மெஸ் கட்டிடத்திற்கு அருகேதான் மணல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இது அதுல்யம் காம்ப்ளெக்ஸு, இது இந்த ராயல் மெஸ். இங்கே மோதி அப்புறம் இன்ஜின் எல்லாம் இங்கே தான் வந்து விழுந்தது. இப்போது இந்த மணல் பகுதியில் விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மணல் பகுதி இது. ஒருவேளை இங்கே மோதுறப்போ இங்கேருந்து தூக்கி வீசி இங்கே விழுந்திருந்தார் அப்படின்னா அங்கேருந்து இங்கே நடந்து வர்றப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் நடந்து வரணும் இங்கே வர்றதுக்கு. இந்த இடத்துல கோடா கேம்ப் சாலையும் இணைப்புச் சாலையும் சங்கமிக்கும் இடத்திலும் விமானத்தின் ஒரு பகுதி விழுந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. இந்த இடத்துல விமானத்தினுடைய ஒரு இது இருந்து ஃபயர் ஆகிட்டு இருந்திருக்குது. அவர் இங்கே விழுந்திருந்தாலும் நடந்து வந்து இந்த தீயை தாண்டி இந்த பக்கம் இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்திருக்க முடியாது, சரிங்களா. ஆனால் அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தூக்கி வீசப்படலை, நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இறங்கி நடந்து வந்தேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். I'm not jumping. Okay. I just walk out in it. Okay. Then ambulance coming in. You did walk out on the building or? No, in floor. On the floor. Yes.
அதானே அவர் அப்படிதானே சொல்லியிருக்கார். முதல்ல என்ன சொல்லியிருக்கார், பாலிமர் நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க, முதல் நாள் தான் எமர்ஜென்சி கதவை திறந்து குதித்து வெளியே வந்ததாகவும், கண் விழித்த போது தன்னை சுற்றி உடல்கள் கிடந்த நிலையில் யாரோ கையை பிடித்து இழுத்து தன்னை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் கூறிய நிலையில் தற்போது அவரது ஸ்டேட்மெண்ட் மாறியிருக்கிறது. அவர் கீழே விழுந்தோடனே நிறைய பேர் இறந்து கிடந்தாங்களா, அதிலிருந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போனதா அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதுவே மாற்றி பேசுகிறாரு. அப்புறம் ரெண்டாவது அவர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இறங்கி வந்தேன், நான் குதிக்கலை, எங்கேயும் தூக்கி வீசப்படலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்படின்னா அவர் இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் விழுந்திருப்பார். ஏன்னா இதுதான் ராயல் மெஸ்ஸு. இதில் குதிச்சு வந்திருந்தாலும் இந்த காம்பவுண்டு தாண்டி அந்த பக்கம் வந்திருக்க முடியாது ஒரு சில நேரத்தில். தெரியுதுங்களா? இதுதான் மணல் பகுதி. இந்த இடத்துல காம்பவுண்ட் இருக்குது. இங்கிருந்து தூக்கி வீசிருந்தாலும் இந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்குது, அதை தாண்டி அவர் அந்த பக்கம் வந்திருக்க முடியாது. விஸ்வாஸ்குமார் உசேன் போல்ட் வேகத்தில் ஓடி வந்திருந்தால் கூட அவர் சேஃப் ஜோனிற்கு வர 20 நொடிகள் தேவைப்பட்டு இருக்கும். இப்போது விமானம் இங்கே விழுந்துருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஃபயர் ஆச்சு இல்லைங்களா? இப்போ உடனே அவர் அந்த ஃபயரில் மாட்டி இருந்திருப்பார். அப்புறம் எப்படி அவர் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு 200 மீட்டர் கடந்தால் தான் முடியும். அவரே நொண்டி நொண்டி வர்றார். அவர் என்ன பறந்தா வந்திருப்பார்ல, ஓடி வந்திருப்பாரா? இல்லை, அவர் இறங்கி நடந்து வந்தான்னு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்படின்னா நிச்சயமாக அவர் விழுந்த இந்த இடத்துல விஸ்வாஸ்குமார் நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே தெரியுது. இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அதனுடைய லிங்க் கூட உங்களுக்கு நான் தரேன். உண்மையாகவே விஸ்வாஸ்குமார் விமானத்தில் பயணம் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்னா அவர் பயணம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி மணலில் தூக்கி வீசியிருந்தா, ஏன்னா அவரும் சொல்லலை, மற்றவங்களாம் சொல்கிறாங்க மணலில் தூக்கி வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு முகத்தில் காயமாயிருக்குது. அதுலேயும் விழுந்து பிறண்டார். அவர் மேலே நெருப்பு காயமெல்லாம் இருந்தது. அந்த நெருப்பு காயத்தை என்ன சொல்கிறது அணைக்கிறதுக்காக அவர் பிறண்டார் அப்படின்னுலாம் ஒருத்தர் அவர் நேரில் பார்த்தவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த நெருப்பு காயம் பட்டிருந்துன்னா அந்த பனியனில் எங்கேயாவது ஒரு தீ பிடிச்ச ஒரு பனியன் ட்ரெஸ்ஸில் ஏதாவது தீ பிடிச்ச காயம் ஏதாவது தெரியுதா? இன்னொன்று அங்கே முகத்துலலாம் காயப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த மணல் எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும். அவர் உடம்புல எங்காவது மணல் நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ அவர் மணலில் விழுகலை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அவருடைய உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு தெரியுது அவர் மணலில் விழுகலை அப்படின்னு. ஏன்னா அதைத்தான் அவரும் சொல்கிறார் விஸ்வாஸ்குமார், நான் இறங்கி நடந்து போனேன் அப்படின்னு. இப்போ இதிலிருந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, விஸ்வாஸ்குமார் உண்மையாகவே அந்த விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காரா? நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஸ்வாஸ்குமார் ஒரு ஜோக்கர். மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்புறதுக்காக அவர் பண்ணுற ஒரு வேலை தான் ஜோக்கர் வேலை. அதைத்தான் அவர் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்.